தமிழக பாஜகவுல அண்ணாமலையின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில நயினார் நாகேந்திரன் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கதா வெளியா இருக்க தகவல் பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்களை ரொம்ப அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமையணும்னா அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கணும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிந்த உடனே மறுபடியும் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாம நயினார் நாகேந்திரன் அந்த பதவியில அமர வைக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை அப்செட் ஆனதாக சொல்லப்படுச்சு. இதை தொடர்ந்து ஒரு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை வந்து என்ன சொன்னான்னா, நான் இனிமே வந்து செய்தியாளர்கள் யாரையும் சந்திக்க மாட்டேன். என்கிட்ட ஏதாவது நீங்க ஏதாவது கேள்வி கேட்க நான் அது வந்து ஏடா விடாம பதில் சொல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை முடியும். அதனால நீங்க பேச வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கினாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் அதை பத்தி எதுவுமே அவர் பேசாம தான் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நயினார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு. குறிப்பா அண்ணாமலைக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கதா சொல்லப்படுது. அதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மாநில பொறுப்புகளுக்கான பட்டியல் வந்து வெளியாயிருக்குது. இது வந்து தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஒப்புதலோட இந்த பட்டியல் வெளியாயிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலையால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா பாலியல் வீடியோ கால் புகார்ல சிக்கி பதவியை இழந்த கே.டி. ராகவன் வந்து மீண்டும் 3 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் பாஜகவுல இணைக்க இருக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா இதற்கு ரீதியா அமைப்பு ரீதியா வந்து கே.டி. ராகவனுக்கும் அண்ணாமலைக்கும் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒத்து போகல அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து கே.டி. ராகவன் வந்து எனக்கு வந்து நிர்மலா சீதாராமன் தெரியும், அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர்கள் பலரை தெரியும் அப்படிங்கிற ஆரம்பத்துல இருந்தே அண்ணாமலை கூட வந்து ஒரு ஒத்து போகாத ஒரு இதுல இருந்தனால அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா அவரோட ஒரு மோதல்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. இந்த அடிப்படையில தான் அந்த கே.டி. ராகவன் வீடியோ கால் விவகாரத்துல சிக்கினது கூட அண்ணாமலையோட சதிதான் அப்படிங்கிற மாதிரி அப்பவே பல பேச்சுகள் எழுந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கே.டி. ராகவன் வந்து கட்சியில இருந்து நீங்க விலகினாரு. இந்த அடிப்படையில வந்து கடந்த 3 ஆண்டுகளா வந்து அவர் கட்சி பதவியில இருக்கல. இப்ப நயினார் நாகேந்திரன் புதிதா வந்து மாநில தலைவர் பொறுப்பு பெற்ற பிறகு அவருக்கு வந்து மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அண்ணாமலைக்கு போட்டியாக கருதப்பட்ட தமிழக பாஜகவுல அண்ணாமலைக்கு மிகவும் போட்டியாக கருதப்பட்ட வினோஜ் பி செல்வத்துக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வகித்துட்டு இருக்கிற பதவியே வந்து மறுபடியும் நயினார் நாகேந்திரன் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நடிகை குஷ்புக்கு வந்து பெரிய அளவுக்கான பொறுப்புகள் வழங்கப்படல அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் நியமித்திருக்க நிர்வாகிகள் பட்டியல குஷ்பு இடம் பிடிச்சிருக்காரு. இப்படி பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆகாத அண்ணாமலையோட மோதல்ல இருந்த சிலரை வந்து நயினார் நாகேந்திரன் அரவணைச்சு போறாரு. இது வந்து அண்ணாமலைக்கு எதிராக அவர் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி கருத்து வந்து பாஜக வட்டாரத்திலே ஒரு கருத்து நிலவுது. அது போக நயினார் நாகேந்திரன் மேலும் சில நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணாமலையால யாரெல்லாம் வந்து விலக்கி வைக்கப்பட்டாங்களோ அவங்களை எல்லாம் வந்து மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலைகள்ல வந்து நயினார் நாகேந்திரன் ஈடுபட்டிருக்கதா சொல்லப்படுது. அதாவது அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜக ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சியை அடைந்தாலும் அவர் வந்து முக்கியமான சிலரை வந்து கட்சியில இருந்து ஒதுக்கிட்டாரு. அதுவே பெரிய சரிவு தான். அண்ணாமலை வந்து கட்சியை எந்த அளவுக்கு வளர்த்தாரோ அதே மாதிரி முக்கிய நிர்வாகிகளுக்கு நீக்கி வந்து சரிவையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் தனக்கு நெருங்கிய வட்டாரத்துல பேசுனதா சொல்லப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா நடிகர் எஸ்.வி. சேகர் வந்து அண்ணாமலையோட இதா இருந்துதான் என்ன பண்ணாரு, அவர் விளங்கினார். அண்ணாமலையும் எஸ்.வி. சேகரும் வெளிப்படை, அதாவது கே.டி. ராகவனை வந்து அண்ணாமலை திட்டமிட்டு காலி பண்ணாரு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வீடியோ இது மூலமா வந்து காலி பண்ணாரு. இவர் தனியா ஒரு வந்து ஸ்டூடியோ நடத்தினாரு. தனக்கு எதிராக கட்சியில இருக்கக்கூடியவர்களை வந்து காலி பண்றதுக்காக அண்ணாமலை ஒரு தனியா ஸ்டூடியோ நடத்தினாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் விமர்சிக்கப்பட்டுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எஸ்.வி. சேகரோட அண்ணாமலை வந்து நேருக்கு நேராகவே மோதினாங்க. எஸ்.வி. சேகர் வந்து பல இடங்கள்ல வந்து அண்ணாமலையோட தலைமையை வந்து கண்டிச்சு பேசினாரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வந்து உருப்படாது, தமிழ்நாட்டுல வந்து இதாகாது அப்படிங்கிற மாதிரி எஸ்.வி. சேகர் பேசினார். இப்ப வந்து திமுக ஆதரவா செயல்பட்டு இருக்கார். இப்படி பல நிர்வாகிகள் எஸ்.வி. சேகர் மாதிரி பல நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா அண்ணாமலையால ஒதுக்கி வைக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை எல்லாம் மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வர சம்பந்தமான முடிவுகளை வந்து நயினார் நாகேந்திரன் எடுத்திருப்பதா சொல்லப்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை யாரெல்லாம் கட்சியில சேர்த்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து களை எடுக்கிறதுக்கான வேலையும் வந்து நயினார் நாகேந்திரன் தொடங்கி இருப்பதா சொல்லப்படுது. அதாவது தனக்கு நெருக்கமான அண்ணாமலைக்கு யாரெல்லாம் நெருக்கமா வேலை பார்த்தாங்க, அண்ணாமலைக்கு யாரெல்லாம் விசுவாசமா இருந்தாங்க,
அண்ணாமலையால பலன் அடைந்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறவங்க எல்லாம் கணக்கெடுத்து ஒவ்வொரு ஆளையும் கட்சியில இருந்து கட்சி பொறுப்புகள்ல இருந்து காலி பண்றதுக்கான வேலையை வந்து நைனா நாகேந்திரன் தொடங்கி இருப்பதாகவும் இதுக்காக டெல்லி கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கியிருக்கதாக சொல்லப்படுது. டெல்லியில வந்து அண்ணாமலை வந்து நயனா நாகேந்திரன் என்ன சொல்லி ஒப்புதல் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அதிமுக கூட நம்ம வந்து இணக்கமா இப்ப போயிட்டு இருக்கோம். அண்ணாமலை இருந்த காலகட்டத்துல அதிமுகவுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மோதல் போக்கு கூட்டணியில இருந்தாலும் பெரும் மோதல் போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு எந்த பிணக்கும் இல்லாம அதிமுகவோட நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து நல்லா இயங்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லா கூட்டங்களையும் அதிமுக கூட்டம் நடத்துற கூட்டங்களுக்கு பாஜக போறோம், பாஜக நடத்துற கூட்டங்களுக்கு அதிமுக வராங்க. நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்குது. ஆனாலும் அந்த அண்ணாமலையாக நியமிக்கப்பட்ட பலர் வந்து தேவையில்லாத குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலையை மீண்டும் வந்து இதுக்கு கொண்டு வரணும், பொறுப்புகளுக்கு கொண்டு வரணும், மாநில பொறுப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிர பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஒரு மறுபடியும் வந்தாருன்னா மறுபடியும் நம்ம வந்து அதிமுக கூட்டணியில இருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நம்ம விலகுலனாலும் அதிமுக விலகி போவாங்க அண்ணாமலை பேரை சொல்லி. உடைக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்களை வந்து கொஞ்சம் டம்மி பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா, மோடி மற்றும் ஜே.பி. நட்டா கிட்ட நயனா நாகேந்திரன் ஒரு முறையிட வச்சதாகவும், அப்ப வந்து வரக்கூடிய தேர்தல் அதுக்கு பிறகு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை வந்து இருந்தா இருக்கட்டும், அவங்க நிர்வாகிகளை வந்து நீங்க வந்து இது பண்ற நீங்க டம்மி பண்ணணும்னா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வந்து பாஜக தேசிய தலைமை நயனா நாகேந்திரனுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கதா சொல்லப்படுது. அதன் அடிப்படையில யாரெல்லாம் கட்சியில இருந்து களை எடுக்கணும், யாரெல்லாம் டம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியலை வந்து நயனா நாகேந்திரன் தயார் செய்து வச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை இருந்த காலகட்டத்துல பல ரவுடிகள் இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் பலரும் பாத்தீங்கன்னா பாஜகவில் இணைந்தாங்க. இது போன்ற சேர்க்கை தான் வந்து தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு பெரிய கெட்டப்பெயரை ஏற்படுத்துச்சு. ஸோ அவங்களையும் களை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேசிய தலைமையிட்ட சொல்லி அதுக்கான வேலையை வந்து நயனா நாகேந்திரன் ஈடுபடுத்துறாரு. ஸோ அதிமுக இது பாஜகவில் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவானவர்கள் வந்து நீக்கப்படுறதுக்கான முன்னோட்டமாக அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு பல்வேறு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய அப்செட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாத்தீங்கன்னா இதை வந்து பெருசா கண்டுக்கிறாம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாராகும். ஆனா அண்ணாமலைக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள், அதாவது அண்ணாமலை பேரை வைத்து இருக்கக்கூடிய சில அமைப்புகள் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வரதா சொல்லப்படுது. இது தொடர்பாகவும் 1-2 நேரம் வந்து அண்ணாமலை வந்து ஆலோசனை செய்து இருக்கிறார். ஆனா வந்து தனி கட்சி தொடங்கினா அது பெரிய வந்து இம்பாக்ட் இருக்காது. இன்னொன்று வந்து பாஜக நம்மளை அப்படியெல்லாம் சாதாரணமா விட்டு வைக்க மாட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மோடியும் அமித்ஷா வந்து நம்மளை சாதாரணமா விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புகள் நிர்வாகிட்டே அண்ணாமலை வந்து பேசினா சொல்லப்படுது. அதனால இந்த தேர்தல் முடியும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருப்போம். கண்டிப்பா இந்த தேர்தல்ல பாஜக நயனா நாகேந்திரன் தலைமையிலான பாஜக வந்து தோல்வியடையும். அதே மாதிரி அதிமுக தோல்வியடையும். அப்ப நம்ம வந்து தேசிய தலைமை கிட்ட பேசணும்னா நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஜக இது அண்ணாமலை வந்து அந்த நிர்வாகிகள்கிட்ட பேசினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பேசுங்க நிர்வாகிகள் இந்த நயனா நாகேந்திரனுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் சில கருத்துக்களை அண்ணாமலை பெயர் இல்லாம வேறு சில பெயர்கள்ல ஒரு நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற பெயர்ல தொடர்ச்சியா வந்து சோசியல் மீடியாக்கள்ல அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியா பரப்பிட்டு வரதா சொல்லப்படுது. இது வந்து எந்த அளவுக்கு வந்து அது அண்ணாமலை அவங்க டீமுக்கு வந்து எந்த அளவுக்கு இது பயன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த விவகாரத்துல நயனா நாகேந்திரன், அண்ணாமலை இதுல 2 பேர்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.